பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் சிறிது நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26 27 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நாம் கர்த்தருக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்றுதான ஒரு தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம். சிறிது நேரம் உடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே பேசுங்கப்பா. பரத்திலிருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரத்தத்தின் தெளிப்பு கிழக்கனை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து சபைக்கு வந்த நாட்களிலிருந்து நாம் இந்த தலைப்பில் அநேகம் பேர் பேசியிருப்பதை நாம் கேட்டிருப்போம். முக்கியமாக நீதிமொழிகளில் பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதாவது விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு நமக்கு அறியாமலேயே நமக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, திடமான நம்பிக்கை உண்டாக்குகிறதான காரியம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிறதான நன்மை. ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா, ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? நீதிமொழிகள் 14:26 நாம் வாசிச்சோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அதனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எப்படி நாம இந்த உலகத்துக்கான காரியத்துல, உலகத்துக்கான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா? எதுக்கு கர்த்தருக்கு பயப்படணும்? கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்கள்லாம் பயந்தாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமை நிலத்துல இருந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது இதுல இருந்த பார்வோன், அந்த பின்னாடி தோத்திட்டு வந்த பார்வோனுக்கு அவனுடைய கைக்கு தப்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் செங்கடலே 2ஆ பிளந்தார். அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகள்லாம் அந்த சமுத்திரத்திலே செங்கடல்ல அழிந்தது. அதனால ஜனங்கள்லாம் பக்கத்துல இருந்த அக்கம் பக்கம் இருந்த ஜனங்கள்லாம் வேற தேசத்தாலாம் ஐயோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவருக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. நாம ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? சரி, நம்ம அங்கேயே போயிடலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். இதான் உண்மையான விஷயம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற இன்றைக்கு நாம் கூட அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள கூட நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை சோதிப்பதற்காகவும், நமக்கு சோதனைகள் வரும் பொழுது மற்றபடி நாம் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நாம் அவரை பற்றி இருக்கிற பயத்தோடு கூட நாம் அவருக்கு முன்பாக அவரை சேவிக்க வேண்டும். அதனாலதான் அவர் அன்புள்ள தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் வாசிக்கிறோம். அன்புள்ள தேவன் ஜனங்களை நேசிக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு பரலோக பிதாவாக இருக்கிறார். நம்ம அப்பா, உன்னுடைய தேவையெல்லாம் கொடுக்கிற, சந்திக்கிற, அறிந்திருக்கிற, நம்முடைய வாயிலிருந்து சொல் புறவதற்கு முன்னமே அறிந்திருக்கிற தேவன். ஆனாலும்
பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையோட இது நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டுல அவங்களுக்கு இருந்த ஸ்டாண்டர்டை விட, பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தை விட, பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டங்களை விட இன்னும் அதிகமா ஷார்ப்பா இருக்கிறது தான் புதிய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டங்கள். அவர் நியாய பிரமாணத்தை எடுத்துட்டாருன்னு சொன்னதுனால, நியாய பிரமாணத்தின் இறுதியாய் முடிவாய் கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொன்னதுனால, இன்னைக்கு நாம நியாய பிரமாணத்தை மீறி நடக்கலாமா? கூடாதே. நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு புதிய ஏற்பாட்டுல தான் எழுதியிருக்கு. அப்போ நியாய பிரமாணத்தை விட அதிகமான ஸ்டாண்டர்டை மத்தேயுல ஆண்டவர் வந்து சொல்லித்தரார். உங்களுக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டது, பூர்வத்தாருக்கு இதெல்லாம் உரைக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது புதிய சட்டங்கள்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வந்து வெளிப்படையா அவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள்லயே, நியாய பிரமாணங்கள்லயே அவங்க வந்து சரியானபடி ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்த்தா, அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி பார்க்க போனா நம்ம ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டுல எக்கச்சக்கமான வசனம் இருக்கு. நீங்க நீதிமொழிகள்லயே வாசிங்கன்னா 1:7, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், 14:26, 16:27, 15:33, 16:6, நீதிமொழிகள் 19:23, 22:4, 24, 21, 31, 30, 8:13, இப்படி இந்த நீதிமொழிகள்லயே கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து ஜீவ ஊற்று, அது ஞானத்தை போதிக்கும், அப்படி இருக்கு. அப்படியே சங்கீத புஸ்தகங்களுக்கு போனா சங்கீதத்திலையும் நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு வழியே தெரியலனா கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவர் தெரிந்து கொள்ளுகிறதான வழியிலே அந்த ஜனங்களை நடத்துவார் அப்படின்னு இருக்கு. யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம், நீதிமொழிகள் 24:14, பிரசங்கி 10:10, சங்கீதம் 111:10, யாக்கோபு 3:17, சங்கீதம் 34:7, சங்கீதம் 115:13, சங்கீதம் 128:1, 4, 128ஆம் சங்கீதமே நம்ம அடிக்கடி வாசிப்போம் இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுடைய முழு குடும்பமும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. எங்க போனாலும் நம்ம ஒரு வீட்டுக்கு போனா, இல்லை ஒருத்தருக்கு வாழ்த்துதல் சொன்னா, உங்க வீட்டுல பர்த்டே இல்லை என்ன நன்மை, ஒரு சந்தோஷமான காரியமா இருந்தாலும் 128ஆம் சங்கீதத்தை வாசிச்சிருவாங்க. கண்டிப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிபந்தமாக ஆசீர்வதிக்கப்படுவான்னு. அதனால ஆதியாகமம் 42:18 வாசிக்கிறோம், சோதனையில விடுதலை எப்போனா கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது. அப்போஸ்தலர் 34:1, மல்கியா 4:2, அப்போஸ்தலர் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் வந்து 91ஆம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு பொல்லாப்பு நேரிடாது. யோபு 1:16, சங்கீதம் 103:17, நீதிமொழிகள்ல இன்னும் அநேக வருஷங்களா இருக்கு. இது போல கர்த்தருக்கு பயப்படுறதுனால வருகிறதான ஆசீர்வாதங்கள்ல வேதாகமும் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கு நமக்கு. அதனால நம்ம வந்து அதை பற்றி நிறையவே வாசிச்சிருக்கோம். நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நமக்கு ஞானம் வரும், குடும்பம் பாதுகாக்கப்படும், பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும், ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லாமே வேதத்துல வந்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காரியம் அதிகமா இருக்கு. ஆனா இப்போ நாம ஏன் பயப்படுறோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பயந்து நாம ஏன் நடக்கணும்னா, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு உங்களை நான் நடத்துகிற வழியில நீங்க நடக்கணும், அதனால எனக்கு நீங்க பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாயிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை உண்டாகுது. அந்த திட நம்பிக்கையா இருக்கும் பொழுது நாம் இந்த மாம்சத்துல இருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவனுக்கு பயந்து நடக்கணும்
அப்படின்றது எதற்காக கட்டாயமா இருக்குதுன்னு சொன்னா, இந்த முழு மொத்த வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10, 11, 12. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதி பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்க, இதே பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ஸ்டார்டிங்ல வாசிச்ச நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யார் கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு. ஆனா கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனா இருந்தா அவனால எவ்வளவு பெரிய காரியம் உண்டாகும்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல சாலமோனுடைய மகனை பார்க்கிறோம். சாலமோன் என்ன பண்றாரு? 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் நீங்க இந்த 11ஆம் அதிகாரத்தை முழுசா வாசிச்சு பாருங்க. இவன் என்ன பண்றான்? சாலமோன் என்ன பண்றான்னா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்நிய தேவர்களை பின்பற்றி அவன் நடக்கிறான். அவனுடைய இருதயத்தை சாய பண்ணுகிறான். 3ஆம் வசனத்துல அவனுடைய 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அப்புறம் அதனால அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றி 8வது வசனமா 7வது வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலகுக்கும் மேடையை கட்டினார். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஒரு ஏறக்குறைய 1000 சிலைகளை கொண்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரியான விக்கிரகங்கள் எல்லாம் கொண்டு வச்சுட்டான். தேவனுடைய சமூகத்திலிருந்து, வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வரத்தக்கதான தாழ்மை உள்ள கர்த்தருக்கு பயந்த சாலமோன் ஒரு காலத்துல கர்த்தருடைய மகிமையை கண்ட அதே சாலமோன் பாவத்துல விழுந்த பொழுது அவனுக்கு இருந்த மறுமனையாட்டிகள் அவனுடைய மனைவிகளின் நிமித்தமாக விக்கிரகங்களை கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு எதிரே வைக்கிறான். பலிப்பீடங்களை கட்டுறான். தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே வந்துடும். இஸ்ரவேலுக்குள்ள விக்கிரகங்கள் வரும்படிக்கு இவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடுச்சு. அப்போ இந்த 9ஆம் வசனத்துல வாசிக்கிற பிரகாரமாக கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான்னு இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்துல இருந்து இல்லாமல் போனதுனால என்னாச்சுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல எல்லாம், ஆகிலும் உன் தகப்பனாகி தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன். எதை? உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னுடைய இடத்துல இருந்து எடுக்கப்பட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவன் பண்ற அநியாயம் விக்கிரகத்துக்கு. அதனால சாலமோனுடைய அரசாண்ட அந்த நாட்கள் 40 வருஷம் தான். 42வது வருஷம் 43வது வருஷத்துல பார்க்கும்பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 42, 43வது வசனத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தானத்துக்கு ராஜாவானான்னு வருது. முடியுது இல்லைங்களா? 40 வருஷம் அவனுடைய அரசாண்ட காலம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவனுடைய ஸ்தானத்துல ரெகோபெயாம் வரான். ரெகோபெயாம் இவனோட மோசமா இருக்கிறான். அவனுடைய பாவம்லாம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனால் அதனால ஆண்டவர் இவனையும் இவனுடைய வம்சத்தையும் கர்த்தருக்கு பயப்படாத இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயே யெரொபெயாம்னு அவனுடைய ஊழியக்காரனை ஒரு மனுஷனை ஆண்டவர் எடுக்கிறார். இந்த ராஜாவுக்கு விரோதமாக அவன் எழுப்பப்படுறான். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போச்சுன்னா அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் இல்லாம போகுது. அந்த அரசாளுகிற அந்த ஒரு மிகப்பெரிய மேன்மையும்
போயிடுச்சு. அவனுடைய ரெகபியாமுடைய மகன் வந்து ரொம்ப காலம் அரசாளல. அவனும் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு வந்தான். முதியோருடைய ஆலோசனை கேட்கல. அது நீங்க 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். வாலிபருடைய ஆலோசனை கேட்டு அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப பெரிய பாரமா இருந்தான். அதே போல யெரொபெயாம் வந்து தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து, இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கும்பொழுது இவன் அவங்க பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் இல்லாத போகிற அளவுக்கு அந்த சாலமோனுடைய பாவம் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பையனா யெரொபெயாமும் பாவியா வாழ்ந்தான். அதனால அரசாண்ட காலங்கள்லாம் அவன் வந்து விக்கிரகத்துக்கு ஒரு வழிகோலா, அதாவது அவன் வந்து ஒரு வழிகாட்டியா மாறிட்டான். இதனால அவன் லாஸ்ட்ல அவன் என்ன நினைச்சிருந்திருப்பான்னு சொன்னா, நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அக்கினி இறக்குன, கர்த்தர் என்ன எப்படியும் புறக்கணிக்க மாட்டாரு அப்படின்னு சாலமோன் நினைச்சிருந்திருப்பார். அவருடைய உள்ளத்துல ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை, அபாரமான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கைவிட்டாருன்னு சாலமோனுக்கு தெரியாது. விக்கிரகத்தை கொண்டாந்து வச்சப்போ ஆண்டவர் சொன்னது டைரக்டா சாபமா அப்படியே சொல்றாரு, உன்னுடைய ஆனாலும் தாவீது நிமித்தமா அதை உன்னுடைய நாட்கள்ல செய்ய மாட்டேன், உன்னுடைய மகனுடைய நாட்கள்ல இதெல்லாம் செய்வேன். 10 கோத்திரத்தை பிரிச்சு இஸ்ரவேல் யூதா தனியா பிரிஞ்சிச்சு. இவனுடைய காலத்துக்கு இவனுடைய பாவத்தினால வந்த வினைதான் இதெல்லாம். ஒரு பெரிய ஒரு மனுஷன் தப்பு பண்றது நிமித்தமா ஒரு பெரிய சமுதாயமே பாதிக்கப்படுற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துச்சு. விக்கிரகங்கள்லாம் ஈஸியா அப்போ சரணம் உள்ள வந்துச்சு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கெல்லாம் தேவாலயங்களுக்குள்ளெல்லாம் விக்கிரகம் வந்ததுக்கு காரணம், இதுக்கு மூல காரணம் யாருன்னா சாலமோன். இப்படி கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருந்து கடைசி வரைக்கும் வாழாம, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய பாதையில ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சாலமோன் வந்து தினமும் ஜெபம் பண்ணி இருக்கலாம். நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினேன், இந்த ஆலயத்துல வந்து நான் இது பண்றேன் அது பண்றேன்னு அவன் எல்லாமே பண்ணிருக்கலாம். கூடவே பக்கத்துல சிலைங்களெல்லாம் கொண்டாந்து நிக்க வச்சுட்டான். கர்த்தருடைய பலிபீடம் அங்க இருக்குது, தேவனுடைய ஆலயத்தை கட்டி அங்க அந்த பிரகாரங்களுக்கு வெளியில அங்க சுத்திகரிப்பு இருக்குது, எல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின் பிரகாரம் கரெக்டா கட்டி வச்சான். தேவனுடைய மகிமை வந்து இறங்கி அந்த ஆலயத்தை நிரப்பின ஒரு இடத்துல இந்த மகிமையை வெளியே எடுத்துட்டு போற அளவுக்கு அவன் வந்து ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டான். இதனாலதான் கர்த்தர் ஆதியில இருந்தே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயம் உன்கிட்ட இருக்கணும், உன்னிடத்துல இருந்தால்தான் நீ பாவம் செய்ய மாட்டேன். இன்னைக்கும் ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா நான் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, எப்போ விழுந்துட்டு இருப்பாங்க. நான் எப்போ சொல்லுவேன், கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குற வரத்தை வந்து எடுக்கிறது இல்லை, பிசாசுக்கு கொடுத்த கிஃப்டையே ஆண்டவர் எடுக்கல. அவனுக்கு வந்து பர்ஃபெக்டா தருது. உபாகமத்துல இருந்து எடுத்து வசனத்தை பேசுறான், 91ஆம் சங்கத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவே வசனத்தை பேசுறான். நான் பிசாசு கிட்ட டிபேட் உட்கார்ந்தா நான் தோத்துருவேன். அவ்வளவு பர்ஃபெக்டா வசனத்தை கோட் பண்ணி சொல்லக்கூடிய ஆளு பிசாசு. நான் நினைச்சிருப்பேன் நானும் பெரிய பிரசங்கின்னு, என்னோட 6000 வருஷம் அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாரையும் ஆதாம்ல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டே வரான். அப்போ அவனை மீட் பண்றதுக்கு என்னால முடியாது, ஒரே ஒருத்தர். இதனாலதான் ஆண்டவர் வந்து ஆலயத்தையே இப்படி எல்லாம் நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு மாறிடுவீங்க. நீங்க உங்களை பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும்னா ஒரே வழி, உங்களால முடியாது, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பணும். அவ்வளவுதான். அவர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை போதிவார், நீங்க கீழ்ப்படியாம பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படியாம போகும் பொழுது சத்தியத்துக்கு நீங்க விலகி போறீங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை நீங்க நேசிக்காம போனா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனா என்ன நீங்க நேசிக்கலன்னு அர்த்தம். நீங்க என்ன நேசிக்காமலேயே நீ வீணா பலி செலுத்துறது, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துறேன், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன், கர்த்தரோட ஊழியத்தை செய்யறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன், ஊரெல்லாம் சுத்துறேன், எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு ஊழியக்காரனுக்கு முதல்ல பேசிக் கர்த்தர் பார்வையில் என்ன இருக்கணும், குடும்பத்தை சரியா நடத்தணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இங்க இருந்து வண்டி எடுத்துன்னு எங்கெங்கயோ போறாங்க, ஊழியம் செய்யறேன்றாங்க, பர்ஃபெக்டா பைபிள பயங்கரமா டீச் பண்ணக்கூடிய ஆள்லாம் இருக்காங்க. ஆனா ஒய்ஃப் கூட இல்ல, ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காரு, அவரு ஊழியம் செய்யறாரு.
என் கூட கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு. அதுபோல இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் தெரியுது, வசனம் தெரியுது, பலி செலுத்துறேன்றாங்க, காணிக்கை கொடுக்குறேன்றாங்க, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு இத்தனை ஆலயத்தை கட்டினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், மிஷினரிங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா கடைசியில கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னா இல்ல. அங்க சத்தியத்துக்கு பயப்படுற பயம் எப்படி அந்த சாலமோனுக்கு இல்லாம போச்சோ, அதனால இஸ்ரவேலுக்குள்ள ஒரு விக்கிரகத்தை வரத்துக்கான ஒரு வழிகாட்டியா அமைஞ்சிட்டான். கர்த்தருடைய மகிமையை கொண்டு வந்த அதே சாலமோன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தார். இன்னைக்கு நான் ஞானசாமி எடுத்தேன், எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம என்ன தப்பு பண்றோம்ன்றது தெரியாது. உள்ளத்துக்குள்ள ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு இருப்போம். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எது வந்தாலும் அதுதான் விக்கிரகமா மாறிடும். கர்த்தருடைய சத்தியத்தை மதிக்காம அல்லது கர்த்தருடைய சத்தியத்தை நேசிக்காம, இந்த வசனம் என்ன சொல்றது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதி, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால், 12வது வசனம், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கத கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினாலே தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்னு சொல்லி நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியினரை கொண்டு வந்து வைத்திருக்கிற தேவாலயமா இருக்கிற நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாமே விக்கிரகத்துக்கு அடிமையா மாறிட முடியும். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்காம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நாம் அங்கீகரியாமல், அப்படின்னா என்னன்னா சத்தத்துக்கு கீழ்ப்படியாம ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம, நான் சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து எனக்கு வசனம் தெரியும், எனக்கு ஊழியம் தெரியும், நான் பார்க்காம 119 சங்கீதத்தை மொத்தமா வாசிச்சிருக்கிறேன், படிச்சிருக்கேன், மனப்பாடமா சொல்லுவேன், இப்படி எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஆனா அவங்க இப்போ எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா சாட்சி இல்லை, வரங்கள் இருக்கும். வரங்களை யாரும் ஆண்டவர் எடுக்க மாட்டாரு. அவங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நல்லா பாடுவாங்க, இல்ல நல்லா மியூசிக் வாசிப்பாங்க, இல்ல நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஊழியத்தை செய்யணும், அங்கங்க போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வரங்கள் ஆண்டவர் எடுக்கிறது இல்லை. ஆனா அந்த மனுஷனுடைய வழி எப்படி மத்தேயுல சொல்ற மாதிரி, மரம் நல்ல மரமா கெட்ட மரமா, அந்த மரத்தினுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. அந்த கனி அதுதான் பாராமீட்டர். அந்த கனியினாலே அந்த மரத்தை அறிய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அவங்களுடைய கனிகள் எப்படி இருக்கு அதான் முக்கியம். அப்படின்னா in other words, அவங்களுடைய டெஸ்டிமனி எப்படி இருக்கு. ப்ரெசன்ட்லி அவங்க ஃபேமிலியே ஒழுங்கா நடத்தாம, ஃபேமிலியே சமாதானம் இல்லாம, என்னை பற்றி நான் சண்டேல இங்க 1/2 hour 1 hour இங்க எல்லா இடத்துலயும் நல்லவன் நான் காட்டிட்டு போயிட்டா அது சரியான சாட்சி கிடையாது. என்னை பற்றி என் ஒய்ஃப் கிட்ட கேட்கணும் ஃபர்ஸ்ட், 2வது என் பிள்ளைங்க கிட்ட கேட்கணும், அப்புறமா தான் நான் ஒர்க் பண்ற இடத்துல கேட்கணும், அப்புறம் சமுதாயத்துல அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாரும் சொல்லணும். என் ஒய்ஃப் தான் என்னை பற்றி ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்லணும். ஓகே இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு. அப்பா அம்மா சண்டை போடுறாங்களா இல்லையான்றது பிள்ளைங்களும் பார்த்துனே இருக்கிறாங்க. டெய்லி அவங்க ஸ்கேன் பண்ணி இருப்பாங்க, என்ன பண்றாங்க, இவர் எப்படி நடந்துக்கிறாங்க. சர்ச்சில் போனா பிரசங்கம் பண்றாரு, வீட்டில் வந்தா ஒய்ஃப் அடிக்கிறாரு, சண்டை போடுறாங்க. அப்போ நான் தேவன் ஆண்டவர் மேல எனக்கு அன்பு இருக்குது, நான் என்ன ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நான் எல்லா நாட்களும் கரெக்டா பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நான் இதை மனசாட்சியில சூடுண்டவனா பேசிக் அடிப்படை சத்தியத்துக்கு எனக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியாம, அதை அங்கீகரிக்காமலேயே
நான் பர்ஃபெக்ட்னு போயிட்டே இருந்தாக்கா பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம, அவரை நேசிக்காம, அவருக்கு பயப்படாம போனா 13வது வசனத்துல பரிசுத்தமாக்கப்படுவது யாரால? பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும். இந்த விசுவாசிக்கிற ஒரு விஷயம், நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது யாக்கோபு நிருபத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? 20வது வசனம், 19வது வசனம் இல்ல, 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. சிஎஸ்ஐல ஒரு புக் இருக்கும், அங்க ஒரு விசுவாச அறிக்கை பிரமாணத்தை வாரம் வாரம் வாசிப்பாங்க. என்ன வாசிப்பாங்க? தேவன் ஒருவரே திரியேக தேவனாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன், சரித்திரத்துல எனக்கு சாரி, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன், அவர் திரும்ப வர போறார் என்று விசுவாசிக்கிறேன், அவர் பொந்து பிலாத்துவினாலே பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு நான் விசுவாசிக்கிறேன்னா பிசாசுன்னு அதுக்கு சைன் பண்றாங்க. எஸ், கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அங்கே அப்படித்தானே இருக்கு. பிசாசுகளும் விசுவாசிக்க, நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், அந்த பிசாசுகளும் அதுவும் சைன் பண்ணுது. எஸ், ஆண்டவர் உயிர் தெழுந்தார், நாங்களும் விசுவாசிக்கிறோம். நம்ம கூடவே பிசாசும் அதுக்கெல்லாம் அந்த நம்ம விசுவாச பிரமாணத்துக்கு அதுவும் சைன் பண்ணோம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கு இல்லாத இன்னும் ஒரு படி அதுக்கு என்ன இருக்கு, நடுங்குதுன்னு போட்டிருக்கு. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. நம்மளுக்கு பயமே இருக்குதுல்ல சில நேரத்துல. 5 பைசா 10 பைசாலாம் கணக்கு எடுத்துக்க முடியுமா? அதை விடுங்க, அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணிக்கலாம், விடுங்க. பண விஷயத்துல பர்ஃபெக்டா இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதுலேயும் தெளிவான வேற சில மேதாவிகள் வசனத்துல அதிகமா கற்றுறது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் வேற, இதெல்லாம் மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஏன், அவங்க நிறைய பைபிள் படிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம், இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி எங்க போறாங்க, கடினமான இருதயத்துக்குள்ள போயிடறாங்க. அன்னைக்கு சாலமோன் பண்ண தப்பு அந்த தப்பை பண்ணிட்டு இருப்பாங்க, தெரியாது. அவன் வெளியரங்கமா செஞ்சான், இதெல்லாம் இருதயத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் அந்த பிரமாணம் நியாய பிரமாணத்தோட முடிஞ்சிச்சு. அதை விட ஹையர் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கப்பட்ட சிலபஸ்ல நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம்னு தெரியாமலே நான் பர்ஃபெக்ட் அவங்களோட கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்ந்துட்டு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவங்க கிளாஸ்ல எல்லாத்துக்கும் 100 மார்க் வச்சிருக்காங்க. அவர் என்ன மார்க் எடுக்கிறார், 100க்கு 2 மார்க் 5 மார்க் எடுக்கிறார். மற்ற பசங்களாம் 2 மார்க் எடுக்கிறாங்க. இப்போ படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, மம்மி நான் 5 மார்க் எடுத்திருக்கேன், எல்லாரோட நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட். எவ்வளோ மார்க்குக்கு? 100க்கு 2 5 மார்க் எடுத்து இது ஃபர்ஸ்ட். மற்றவங்களாம் 2 மார்க் தான் எடுத்திருப்பாங்க. படிக்கிறது கார்பரேஷன் ஸ்கூல்ல 2ஆம் கிளாஸ். 2 மார்க் எடுத்தவங்கள விட இவர் 3 மார்க் ஜாஸ்தி எடுத்ததுனால 5 மார்க் எடுத்துட்டா இவர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆயிட்டாரு. அது இல்லை ஸ்டாண்டர்டு. ஐசிஎஸ்சி சிலபஸ்ல 100க்கு 99 மார்க் எடுத்திருந்தா சொல்லிக்கலாம். காலேஜுக்கு வர அளவுக்கு நம்மளுக்கு சிலபஸ்ல ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. அதான் புதிய ஏற்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? கோபம் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கசப்பு கோபமா மாறும், கோபம் மூர்க்கமா மாறும், மூர்க்கம் கூக்குரலா மாறும், தூஷணமா மாறும். இது மாதிரி எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்க கூடாதபடிக்கு நமக்குள்ளாக அது கிரியை செய்யுதுன்னு 30ஆம் வசனத்துல போட்டிருக்கு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெறப்பட்ட
பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு. இந்த பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள கோபம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு டீச் பண்றாரு. அப்படி டீச் பண்ணும் பொழுது அந்த டீச்சிங்கை கேட்காம நம்ம அதையும் தாண்டி கோபப்படுறோம், அடிக்கிறோம், பிரச்சனை பண்றோம். மற்றவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போல நம்ம இன்னும் மாறவே இல்லை. அந்த அளவுக்கு இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், நான் பர்ஃபெக்ட் நினைச்சுனே போனா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்ச பிரகாரம் ஆண்டவர் பாப்பார், சொல்லி பார்ப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற காரியத்தை நம்ம சொல்லி பார்ப்பாரு. இவன் ஒன்னும் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தேவனே அவர்களுக்கு வஞ்சகத்தை அனுப்புவார், பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. யாரால காப்பாற்ற முடியாது, என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது. தேவனே ஒரு வஞ்சகத்தை எனக்குள்ள அனுப்பிட்டார்னா, வஞ்சகம் நான் வஞ்சிக்கப்படுறேன் தேவனால, ஆண்டவரால. நான் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான் அப்படியே. ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு நாளுடைய அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம நான் பர்ஃபெக்ட். நான் சின்ன வயசுல இருந்து பர்ஃபெக்டா நடந்திருக்கேன், வளர்த்துருக்காங்க. நான் ஞாசம் எடுத்தேன், 4 சர்ச்சைக்கு நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆயிட்டேன். அப்படியெல்லாம் நினைச்சு அந்த பெருமையும் தானம் உள்ள வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பல விதமான பாவங்கள்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்து போல பர்ஃபெக்டா ஆகாமலே நான் பர்ஃபெக்ட் அந்த 2 மார்க் எடுத்தேன், 5 மார்க் எடுத்தால் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பிரயோஜனமே இல்லை. என்னுடைய வாழ்க்கை கடைசியில போகும்பொழுது அங்க போய் நின்று பார்த்தா 0. கண்ணு மூடி அங்க போய் கண்ணை திறந்து பார்த்த பிறகு நியாயத்துக்கு நிற்கும் பொழுதுதான் தெரியும், இவ்வளவு நாளா நான் என்னத்தை நம்பிட்டு இருந்தேன். வஞ்சகம் இது எனக்குள்ள வந்துச்சு. எப்போ வந்துச்சு? நான் எப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியலையோ. இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த இயேசு கிறிஸ்து காலத்துல வந்தப்போ அந்த வேதபாரகர் பரிசேயர்லாம் என்ன சொன்னாங்க? மோசேவே எங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் எங்களுக்கு பிதா, மோசே ஆண்டவர்கிட்ட நியாய பிரமாணத்தை வாங்கிட்டு வந்த ஆளு, அவர்லாம் எங்களுக்கு தெரியும். நீ யாரு? நீ கார்பெண்டருடைய மகன், நீ தச்சன், நீ எப்படி உன்னை தேவன் சொல்லுகிற, தேவனுக்கு சமமா உன்னை ஆக்குற அப்படின்னு சொல்லி எழுதும் போய் சிலுவையில வச்சு கொன்னுட்டாங்க. திருத்துவத்தினுடைய 2ஆம் நபராக இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு அவங்க கொலை செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல எங்களுக்கு ஆபிரகாமும் தெரியும், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க, மோசேயும் தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், அது எங்களுக்கு தெரியும். நான் கிறிஸ்டியன். ஆனா பரிசுத்த ஆவியானவரை கொலை பண்றாங்க. ஒரு கிறிஸ்டியன்ஸும் யோசிக்க வேண்டிய இடம் இங்கதான். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணவங்க இஸ்ரவேல் ஜனங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும். அவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நடக்க என்ன பண்ண? தேவன் வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுத்துரு, அவரே வஞ்சகத்தை அனுப்பிடுவார். இந்த வசனத்துக்கு தான் நம்ம பயப்படணும். இந்த உலகத்துல இது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. என்னை யாராலும் நான் மனம் திரும்பாம அப்படியே போய் சேர்றதுக்கு வழி இருக்குது. நான் பாவம் செய்யறேனே எனக்கு தெரியாது. என் கண்ணில் நான் பரிசுத்தவான் தான் நினைச்சுன்னு இருப்பேன். நான் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், ஜபத்துக்கு பதில் வருதா இல்லையா, நான் விசுவாசிக்கிறதுனால என்ன அற்புதம் நடக்குதா, அதெல்லாம் தெரியாது. நான் போனா ஜெபம் பண்ணா கூட எல்லாருக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க எது சொன்னாலும் அற்புதம் நடக்கும். அதனால நான் என்ன நினைச்சுக்குவேன், நான் பெரிய ஆள் நினைச்சுக்குவேன். ஆனா கடைசியில பொய்யே நான் நம்பி கடைசியில அங்க போகும்போது அங்க நிற்கும் பொழுதுதான் தெரியும், நியாய தீர்ப்புல பயங்கரமான ஒரு கைவிடப்பட்ட ரொம்ப டெரிபிளான ஒரு கண்டிஷன். இன்னைக்கு இருக்கிற திருத்துவத்தினுடைய 3ஆம் நபர் நமக்குள்ளவே இருக்கார். அவருக்கு நான் பயப்படுகிறது. நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தவான், நான் நல்ல விசுவாசி, நான் கிறிஸ்துவன், என்னுடைய
மூதாதையர்கள் முதற்கொண்டு நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எங்களை பெருமை பாராட்டி கொண்டு இருந்தாலும் தயவாக எங்களை மன்னியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் சத்தியத்தை மீறாதபடிக்கு சத்தியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் பயப்படத்தக்கதாக, தேவனுக்கு பயப்படத்தக்கதாக என்னுடைய இதயத்திலே நீர் பயத்தை நீர் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் உங்களுக்கு பயப்படாதபடிக்கு இருக்கிறதான எல்லா விதமான மேட்டிமைகளையும் எங்களுக்குள்ளாக நீக்க வேண்டும் என்று என்னையும் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. கைவிடாமல் எங்களை சுத்திகரியும், உடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் சுத்திகரும். அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி கொள்ளத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக வெள்ளியை குடமிடுகிறவர், ஆண்டவரை மல்கியாவில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாக உட்கார்ந்து எங்களுடைய ஆத்மாவிலே இருக்கிறதான கரைகளை நீக்குகிறவர், குடமிட்டு ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குகிறவர். ஆண்டவரே, நீர் தாமே நன்மை செய்கிறவர், எங்களை பரிசுத்தமாக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.